ஃப்ரண்ட்டு கொஞ்சம் வாஷ் அவுட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது, ரொம்ப கொஞ்சம் லீன் ஆங்கிள் திரும்பினா. வந்தியத்தேவன் வந்து அவன் குதிரைக்கு என்ன பேர் வச்சுருப்பானோ அந்த பேர் இந்த குதிரைக்கு வச்சுருக்கேன். ஸோ இந்த 330 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வந்து 500 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி ஓடிடுச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸும் முடிஞ்சிடுச்சு. வாவ், கிணறு செம்மையாக இருக்குது, படிக்கட்டுலாம் இருக்குப்பா, மேலே இருக்குது தண்ணி, நைஸ். அதை நிற்கிறான் பாருங்க நம்ம வண்டி. பேர் வச்சா நல்லாயிருக்குமே. தமிழ் பேர் யோசிச்சுட்ருக்கேன்னு சொன்னால, ஆக்சுவலி தமிழ் பேர் யோசிச்சிட்டேன். அது என்னன்னா, பொன்னியின் செல்வனில் வந்தியத்தேவன் வந்து அவன் குதிரைக்கு என்ன பேர் வச்சுருப்பானோ அந்த பேர் இந்த குதிரைக்கு வச்சுருக்கேன். அது என்னென்னா செம்பன், செம்பன் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ வந்தியத்தேவன் வந்து ஊராக சுற்றுறேன், எக்ஸ்ப்ளோரர், ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பான் குதிரை மேலே ஏறி. அந்த மாதிரி நான் வந்து இந்த குதிரை மேலே ஏறி ஊராக சுற்ற போகிறேன், சுற்றிட்டுருக்கேன். ஸோ அதனால் இவனை செம்பன்னு கூப்பிட போகிறேன். இனிமேல் இவர் செம்பன் என்று அன்போடு அழைக்கப்படுவார் நம்ம ஹிமாலயன் 450. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நிறைய நடந்துச்சு, வீடியோ கண்டினியூஸாக எடுக்க முடியல, நடுவில் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. ஸோ அப்படியே என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிகிட்டே சொல்கிறேன் வாங்க. ஸோ வண்டி லாஸ்ட்டு டேங்க் ஃபுல் பண்ண தெரியுமா, மைலேஜ்லாம் சொன்னால, அதுலேருந்து 324 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹைவேல தான் ஓட்டியிருக்கேன். 80% ஹைவே, 20% சிட்டி, இப்படி தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி திருப்பி டேங்க் ஃபுல் பண்ண போகிறேன். இந்த 324 போகிறதுக்குள்ளே 330 கிட்டே வந்துடும். ஸோ இந்த 330 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அப்படியே வண்டி வந்து 500 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி ஓடிடுச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸும் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணுன்றதும் சொல்கிறேன். அம்மா முன்னாடி ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. காற்று கம்மியாக இருக்கா இல்லை வண்டி சஸ்பென்ஷனே எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சான்னு தெரியல, ஒன்றுமே தெரியல. முன்னாடி ஒன்றுமே குட்டி பூனை, அவனுக்கு கலருக்கு அவனுக்கு இருக்கிறதே தெரியல. இத்தனை நாள் 4000 RPM இல்லையா, 4000 RPMலேயே ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தோம். இப்போ we can ride till 6000 RPM for next 1500 kilometers. சரி வாங்க நம்ம போய்ட்டு பெட்ரோல் போட்டு மைலேஜ் எவ்வளோ வருதுன்னு சொல்லி மைலேஜ் உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். XP 95 போடலாமா, நார்மலே போடலாமா? ஆக்சுவலி நார்மலுக்கும் XP 95க்கும் இப்போ பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆக்டேன் லெவல் E20னால எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. தேங்க்ஃபுல்ண்ணா. சூப்பர். போதும். ஓகே, மைலேஜ் செக் பண்ணுவோமா? லெட்ஸ் டூ த கேல்குலேஷன்ஸ். இந்த கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு தாங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். 327.5 டிவைடட் பை 11.44 28.6ங்க, விச் இஸ் ஓகே. நான் 30 மேலே இருக்கும்னு நினச்சேன், பட் 28.6. வண்டி நம்மக்கிட்டே இருந்திருந்தால் மைலேஜ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ நடுவில் சர்வீஸ்லாம் போயிட்டு வந்துச்சு. சர்வீஸ் சென்டரில் எந்த மாதிரி ஆன் பண்ணி எப்படி நம்ம முறுக்கியிருந்தாங்களா அதெல்லாம் தெரியாதுல்ல. ஸோ ஒரு 10 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு, வேறு 10 கிலோமீட்டரில் 6 கிலோமீட்டர்ஸ் ஓடிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாங்கன்றது தெரியாது. அதனால் அக்செப்டபிள். 327 கிலோமீட்டர்ஸ்க்கு 28.5. ஓகே, இப்போ 0 பண்ணமே அவனை. ட்ரிப் 1 ரீசெட் பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ. ஸோ 28.5 மைலேஜ் லாஸ்ட்டு ரனில். 30 கிராஸ் பண்ணணும்னு நினச்சேன், பட் தட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் டைமில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
நெக்ஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ்லேயே செக் பண்ணுவோம், 150 கிலோமீட்டர்ஸில். அண்டு எப்படி மைலேஜ் செக் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிங்க. ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தீங்களா டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன், 0 பண்ணிட்டேன். ஓகே, இப்போ 0 ஓடிட்டுருக்கா. இதுலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டுவேன், திருப்பி டேங்க் ஃபில் பண்ணுவேன். ஸோ 100 கிலோமீட்டருக்கு எவ்வளோ பெட்ரோல் காலியாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சிம்பிள். ஸோ டேங்க் ஃபுல் டு டேங்க் ஃபுல் தான் எஃபெக்டிவ் மெத்தடு. நம்ம ட்ரைவ் பண்ணி 1 லிட்டர் பெட்ரோலு ட்ரைவ் பண்ணி செக் பண்ணுறோன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் பாதிக்கும். அதனால் அதை பண்ணுறது கிடையாது. லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏர் லீக்கேஜ்லாம் ஆகும்னு சொல்கிறாங்க டியூப்லெஸ் டயரில். அந்த மாதிரி ஏதாச்சும் ஆகுதா என்னன்னு செக் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் கம்மியாகுதா என்னன்னு பார்க்கணும். சரி, ஒரு ஸ்ட்ரெச் அடிப்போமா? மாதிரிலாம் ஓட்டணும்னா கண்டிப்பாக மைலேஜ் 25 தான் வரும். அதை விட கம்மியாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 5000 RPMல 100ங்க லாங் ட்ரிப்புக்கு அது பர்ஃபெக்ட் ஸ்பீடு. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் கரெக்டான ஸ்பீடில் ஓட்டிட்டு போகிறோம். கார்லேயே 100 தான் ஓட்டுவேன் யூஸ்வலாக. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ நம்ம அந்த ரைட் சைட் புல்லிங் இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருந்தால ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சரி பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொல்கிறது பைக்கில் வந்து வேறு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை, அந்த ரைட் சைட் புல்லிங் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ என்ஜின் ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கன்சியூமபிள்ஸ் அது இதெல்லாம் போட்டு 1400 சம்திங் பில் வந்துச்சு. ப்ளஸ் 200 வந்து வாஷிங்க்கு, செயின் லூப்போ வாஷிங்க்கு இதுக்கும் வந்து 200 எதுவும் வாங்கினாங்க எக்ஸ்ட்ரா. ஸோ 1600 அந்த பில்லில் சேர்க்காம கேஷாக கேட்டாங்க 200 சரி ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டு 1600 ஆச்சு டோட்டலாக பில்லு. அண்ட் அந்த இஷ்யூ சரி பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இழுக்குது தான், இன்னமும் ரைட்டில் இழுக்குது. முன்னை விட கொஞ்சம் ஸ்லோவாக இழுக்குது, அவ்வளோதான். ஸோ இஷ்யூ சரி பண்ணலை. நான் கேட்டேன் அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இஷ்யூ இருக்குதுன்னு தான் சொன்னேன். ஆமாம், அரெஸ்ட் பண்ண முடியல. நாங்கள் கால் பண்ணி கேட்டு ராயல் என்ஃபீல்டில் கால் பண்ணி கேட்டு இந்த மாதிரி பண்ணோம். இப்போ அவங்களே வந்து இந்த மந்த் எண்டில் வரேன்னு சொல்லியிருக்காங்க டெக்னீஷியனு. அவங்க வரும்போது கால் பண்ணுறோம், எடுத்துகிட்டு வாங்க வண்டியை சரி பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி வந்துட்டேன். அண்டு அந்த ரைட் சைட் புல்லிங் இஷ்யூ இன்னமும் இருக்குது. ஆனால் இந்த வண்டியில் ஒன்று நோட் பண்ணுங்க, வண்டி இன்ஜின் ஹீட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வண்டி ஸ்மூத்தாகிடுது, ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு. ஐ கேன் ஃபீல் இட். கிளம்பும் போது இருந்த வைப்ரேஷனை விட இப்போது வண்டி ஓரளவுக்கு ஹீட் ஆன பிறகு ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு லாங் ரைடு எடுத்துகிட்டு போனால் ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் அதுக்கான டைம் அமைய மாட்டேங்குது. சீக்கிரம் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் நான் லாங் ரைடு ஒன்று. பார்ப்போம் சீக்கிரம் போக முடியுதான்னு சொல்லி. நான் லடாக் போகும்போது எனக்கு நான் மோட்டிவேட்டிங் சாங்கே வந்து புனி நதி பார்க்குறேமே அந்த சாங் தான். அது அந்த சாங் கேட்கும் போதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ட்ராவல் மோடு கூப்பிட்டு போயிடும். ஸோ அதை போட்டு அப்படியே இந்த சன்செட் டைமில் அப்படியே வண்டியை அப்படியே இந்தியாவில் என்ன சொல்கிறது நார்த் இந்தியாவை நோக்கி வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ எண்டே கிடையாத மாதிரி, எண்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக பைக் ஓட்டிகிட்டே இருப்பேன். தூங்கி எழுந்துட்டு ரூம் எடுத்து தூங்கி எழுந்துட்டு திருப்பி அடுத்த நாள் ஃபுல்லாக பைக் ஓட்டிகிட்டே இருப்பேன். ஒரு எண்டே இல்லாத மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு நாடோடி ஃபீல் வருமா, அந்த சாங் அதுக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். அந்த சாங் கேட்டுகிட்டே ஓட்டிகிட்ருப்பேன். செம்பனே அப்படின்லாம். சரி புது வண்டி வேணாம், அந்த நேம் தான் நான் வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வச்சாச்சு. செம்பா மை ஓன் செம்பா. ஐ ஹோப் இவனும் என்னை திருப்பி ஹிமாலயாஸ் கூப்பிட்டு போவான்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மைங்களா போயிட்டு வந்தாச்சு. இப்போ அது செகண்ட் ஹையஸ்ட்னு சொல்லிட்டாங்க. மிக்லா வந்துச்சு, எம்ஐஜி மிக்லா. இப்போது உண்மைங்களா வேர்ல்ட்ஸு ஹையஸ்ட்டு மோட்டரபிள் ரோடு கிடையாது. இப்போ வந்து மிக்லா. இப்போ அந்த மிக்லாவுக்கு போகணும். சீக்கிரம் அதுக்கு பிளான் பண்ணி போயிட்டு வரணும். இல்லை லைட்டாக ரைட் சைடில் டில்ட்டான மாதிரி இருக்கா டேங்க்கு. ஆனால் வித்தியாசம் தெரியுதானே உங்களுக்கு, பெண்டாக இருக்கிற மாதிரி ஹேண்டில் பாரு. ஏன்னா ஒரு கமெண்ட் படித்தேன், ரைட் சைடு வந்து வெளியே இருக்குது செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதை கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு எதாவது தெரியுதா?
பட் எனிவே நான் வந்து ஹேண்டில் பார் மாற்றுற பிளானில் இருக்கேன். அதெல்லாம் சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். டயர் கிரிப் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஆஃப் ரோடிங்லலாம் ஃப்ரண்ட்டு கொஞ்சம் வாஷ் அவுட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப கொஞ்சம் லீன் ஆங்கிளில் திரும்பினா. ஆஃப் ரோடிங்கில் ரோடில் ஓகேவாக இருக்குது. வாவ், ஈஸி. இந்த வண்டியில் கியர் ஷிஃப்டிங் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. வந்தது கொஞ்ச நேரம் இருந்தோம். கோயில் ஏதோ விசேஷம் போல் இன்றைக்கி. இங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குது. காவடிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னும் பாட்டு போட்டுருவாங்க. கிளம்புவோம். இப்போ இந்த முறை எப்படி மைலேஜ் செக் பண்ண போகிறேன்னா, மோஸ்ட்லி 5000 RPMல தான் ஓட்ட போகிறேன். ஷிஃப்டிங்லாம் கூட பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 4லேயே மாற்றிடுவேன். இப்போ லைட்டாக விட்டு 5000 கிட்ட மாற்றலான் இருக்கேன். ஹைவேலையும் மோஸ்ட்லி 5000 RPMல ஓட்டலான் இருக்கேன், விச் இஸ் 100 km/h. அப்படி ஓட்டி மைலேஜ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் பெரிய வித்தியாசம் இருக்காது. அதே 28, 29, 30 டச் பண்ணிவிடுன்னு பார்க்குறேன், பண்ணலைங்க. ஸோ ஷோரூமில் பார்த்தீங்கன்னா செமி சிந்தட்டிக் ஆயில் போடுறாங்கங்க, ஃபுல்லி சிந்தட்டிக் போடல. அது ஏன்னு தெரியல. நம்மளே மாற்றிக்கலாமா? ஏன்னா ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 5000 ஒன்ஸு சர்வீஸ் வர சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 5000 km சர்வீஸ் போகிற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா ஆல்டர்னேட் சர்வீஸில் தான் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்போது 500ல் பண்ணியிருக்காங்களா, நெக்ஸ்ட்டு 5000 விட்டுட்டு அடுத்த 5000ல் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. அது எல்லாமே செமி சிந்தட்டிக்கில் தான் ஓடிட்டுருக்கோம். அது வடிக்கும். ஸோ அது பேசாமல் அடுத்த சர்வீஸ் போகும்போது ஃபுல்லி சிந்தட்டிக் வாங்கி போட்டுடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும், என்ஜின் லைஃப்பும் நல்லா வரும். என் பைக்கு என்னோடய எஃப்சியில் நான் அதை அப்படி தான் பண்ணுவேன். ஒரு ஸ்டேஜ் கிராஸ் ஆன பிறகு, ஃப்ரீ சர்வீஸ்லாம் முடிஞ்ச பிறகு சர்வீஸ் ஆல்டர்னேட்டு, ஒரு சர்வீஸ் ஷோரூமில் விடுவேன், ஒரு சர்வீஸ் வந்து ஆயில் சேஞ்ச் நான் மட்டும் பண்ணிப்பேன். அதுவும் வந்து ஒரு 4000 5000க்கே ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் போடுவேன். 4000 தான் ஓடும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா. 4 to 5 தான் மேக்ஸு. அதுக்குள்ளே ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் மாற்றிட்டே இருப்பேன். ஸோ அதனால் இன்ஜின் ப்ராப்ளம் எதுவும் எனக்கு வரல. இப்போ வரைக்கும் நல்லா தான் ஓடிட்டுருக்கு வச்சும். ஆனால் நான் செல்ஃப் ஸ்டார்ட்டர் போயிட்டுருக்கு. போய் ஸ்டார்ட் பண்ணோம், தள்ளி ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி இதையும் மெயின்டைன் பண்ணலாம்.
அண்ட் இந்த வண்டி டிசைன்டு டு டூ லாங் ஹால்ஸில். ஸோ இன்ஜின் நல்லா தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், லைக் திஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys in the next video. Bye.